எல்லாருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரெஃப்ரிஜிரேட்டர் தான் உங்கள்கிட்ட காட்டலாம் இருக்கேன். இது வந்து ஃப்ரெஞ்சு டோர் உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர், எல்ஜி கம்பெனியோடது. இது வாங்கி நான் ஒரு 2 இயர்ஸாக பயன்படுத்திட்டு இருக்கேன். என்னோட வெஜிடபிள்ஸை நான் அப்படி ஸ்டோர் பண்ணுறேன். வேறு என்னென்ன திங்ஸ்லாம் அதில் ஸ்டோர் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, A to Z எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என்னோட ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 4 டோர் உள்ள ஃப்ரெஞ்சு டோர் தான். ஒரு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி, அந்த ஜாமான் எடுக்கிற மாதிரி, மற்ற டோர்லாம் வந்து க்ளோஸில் இருக்கிற மாதிரி உள்ளது. இப்போ சைட் பை சைடுனா எல்லா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி, இதுக்கு அப்படி இல்லை, எந்த பக்கம் வேணுமோ அங்கே இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே அடுக்கி வச்சுருந்து தான். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி நான் அதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் உள்ள பாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். அந்த பக்கம் தக்காளி சட்னி இருக்குது நைட்டு டிஃபனுக்கு. அப்படியே கொஞ்சம் அப்படியே சைட் பை சைடாக இந்த வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த பாக்ஸ் ஆர்கனைசர்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் தான்ப்பா வாங்கினேன். இது கொஞ்சம் சாஸ் வைக்கிறதுக்கு, பட்டர் வைக்கிறதுக்கு, இது மாதிரி தனித்தனியாக எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம. இந்தமாரி இதில் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். என்னோடய பொண்ணு பையன்லாம் வந்து நெயில் பாலிஷ்லாம் வாங்கிட்டு தரதெல்லாம் அதில் இருக்குது. நெயில் பாலிஷ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த மாதிரி கட்டி ஆகாமல் கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் அதில் போட்டு வச்சுருக்கேன். யாரெல்லாம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா விதமான கலர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தமாரி பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி இந்த பவுடர்லாம் வந்து இந்தமாரி ட்ரேயில் ஆர்கனைஸாக வச்சுருக்கேன். வினிகர் வச்சு தான் நான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறேன். சோப் வாட்டர்லாம் போட்டால் நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னதுனாலேருந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி சால்ட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து வினிகர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே முதல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். இந்தமாரி சீட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. என்னோடய சிஸ்டர் சொல்லுவாங்க அமேசான் தவிர பார்த்திங்கன்னா மீஷோ அதுமாரி ஃப்ளிப்கார்ட்டில் கூட கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அப்படின்னு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு அதுவும் சொல்கிறேன். நான் எல்லா சீட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற க்ளீன் பண்ணிட்டோம். ரொம்பலாம் வந்து அழுக்காகாது, ஏன்னா நம்ம சீட் போட்டு தானே அதை மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் அந்தளவுக்கு டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகலை. அதில் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து பவுலில் பார்த்திங்கன்னா அந்தமாதிரி டப்பில் தண்ணி ஊற்றி அதில் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுமாரி புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். நான் ட்ரேலாம் போட்டு சிங்கில் போட்டு அதை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தொடச்சிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா ட்ரை கிளாத்தை வச்சு நான் தொடச்சிக்கிறேன். அந்த மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இடமும் நல்லா அழுத்தி நம்ம அப்பப்போ துடைக்கலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி அழுக்கு அப்படியே ஃபார்ம் ஆச்சுன்னா திருப்பி க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஃப்ரிட்ஜு வாங்கும் போதே சொன்னாங்க நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த சைடும் நல்லா பார்த்து அழுத்தி க்ளீன் பண்ணிங்கன்னா எப்பவுமே க்ளீனாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நல்லா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதை காய வச்சுட்டு திருப்பி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலான்னு இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ முந்தியெல்லாம் நான் வந்து இந்த நெட் பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். இந்த ஸ்காட்ச் பைட் மாதிரி இருக்கிற இது மாதிரி உள்ள கிளாத்தோட பேர் தெரில, பட் இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் கிளாத்து மாரியே இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்தமாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத விசிபிளாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இப்போ ஒரு 4-5 மந்த்தாக நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லாக் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் நான் வாங்கினேன். நைட்டு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தோசை தான், அதாவது பெசரட்டுன்னு ஆந்திராவில் சொல்லுவாங்க. அதுதான் எல்லாருக்கும் தோசைலாம் ஊற்றி கொடுத்தாச்சு. நான் தானே பாக்கி, அதனால் தோசை அப்படியே ஊற்றிட்டுருக்கேன். நான் இதுக்கு தக்காளி சட்னி கொஞ்சம் காரமாக வச்சுருக்கேன். இஞ்சி சட்னியும் இருக்குது, நல்லாயிருக்கும். அதுக்கு அப்படியே சுட சுட சுட்டுகிட்டே அப்படியே சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தோசை இப்போ ரெடி ஆகிட்டு, ஏன்னா வேலை செஞ்சிட்டே இருந்தோன்னா நடுவில் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஸோ தோசை வந்து டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷனு. அதுக்குள்ளே இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து அடுக்கி வைக்கலாம். இது எல்லாமே அமேசானில் தான் வாங்கினேன் நான். இந்தமாரி ஆர்கனைசர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா சரியாமல் இருக்கும். அதாவது சாயா சாஸு, இந்த மாதிரி செஸ்வான் சாஸு, பாஸ்தா சாஸு, என்னென்ன சாஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வருஷனோட டிபார்ட்மெண்ட்டு இப்படி அடுக்கி வச்சுட்டோம், அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாக்ஸ் மட்டும் அப்படியே செட்டாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ், அந்த சாஸு, இந்த சாஸு, க்ரீன் சாஸா எல்லா சாஸும் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இந்த மைனஸு, வினிகர் எல்லாத்தையும் தூக்கி இந்த பாக்ஸில் வச்சுட்டு அதுமாரி டொமேட்டோ சாஸும் இதில் வச்சாச்சு. சின்ன சின்ன பேக்கெட்டு பாட்டிலாக தான் நான் வாங்குறது, பெருசாக இல்லை.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் ரேக்கெல்லாம் வந்து இந்த சாஸெல்லாம் வச்சிடலான்னு இப்போ அடுக்கி வைக்கிறேன் நான் இதை. மோஸ்ட்லி இந்த டிபார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அவங்களோடது. அப்பா பையனை புதுசு புதுசாக அதை கண்டுபிடிச்சி சமைச்சு சாப்பிடுவாங்க. இதில் காப்பி தூள் அதெல்லாம் தூக்கி அதிலே வச்சுட்டேன் நான். அதுக்கு பின்னாடி ஜாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மேகி மசாலா தூள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். அப்புறம் கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி உள்ளது கிரேவிக்கு தேவையானதெல்லாம் நான் இதில் வைக்கிறேன். இப்போ பார்த்துட்ருக்க எல்லா ஆர்கனைசர் பாக்ஸும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதில் இந்த டேங்க்கு ஜூஸ் அந்த மாதிரி உள்ள பவுடர்லாம் வச்சுருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில். இப்போ இந்த லைட்டை போட்டு வந்துட்டேன், அப்போ தான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அதனால் மேலே எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அடுக்கிட்டேன், இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாஸ் வகைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ எடுக்கும்போது சரியாது நீட்டாக அழகாக ஆர்கனைஸாக அந்த பாக்ஸ் அதுக்குள்ளே போயிடும். உங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது அளவு எடுத்துக்குங்க, இதெல்லாம் தேவைப்படும், என்னென்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே வந்து ஓரளவுக்கு இப்படிலாம் நம்ம அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இதெல்லாம் பாக்ஸுக்கு இந்த அளவு தேவைப்படும், அதில் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருப்பான். இந்த ஆர்கனைசர் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். அடுத்த இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து காலி ஆச்சுன்னா டப்பா பின்னாடி வச்சுருவேன் நான். இந்த வாரம் வந்து வாரத்துக்கு 2 முறை வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி வெஜிடபிள்ஸ் வாங்குற மாதிரி தான் வச்சுருப்பேன். அதனால எல்லாத்தையுமே இப்படி வச்சுருக்கேன் நான். ஒரு வாரத்துக்குள்ளது அப்படி நான் எதுவும் வைக்கல. இந்த இடத்துல எனக்கு இடம் கொஞ்சம் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில். அதனால் இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து இந்த இடத்துல வச்சுப்பேன் நான். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எம்டியான பாக்ஸ்லாம் தூக்கி நான் பின்னாடி இந்த மாதிரி வச்சிடுறது. இப்போ ஃபங்க்ஷன் டைமு ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சுன்னா அப்போ இந்த பாக்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்க மாட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி வடை அரைச்சி மாவு அரைச்சி வைக்கிறது, அதை தகுந்த பொருட்கள்லாம் இங்கே வைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிப்பேன் நான். இந்த பாக்ஸ் வந்து நவராது. இதுமாரி பார்த்திங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி, அதாவது அது கீழே வந்து அப்படி அழகாக அமைஞ்சிக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லிலாம் வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக கருவேப்பிலைக்கு பக்கத்தில் நேராக தான் வந்து கொத்தமல்லி வைப்பேன். இப்போ எடுத்துகிட்டு பின்னாடி உல்ட்டா வச்சுருக்கேன். இப்போ மாற்றி அமைக்கிறேன் திருப்பி. ஏன்னா புதினா கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணேன். டக்குன்னு காலை சமையலுக்கு எனக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தான் தேவைப்படும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் அதெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பூண்டு துவையல் அதெல்லாம் இருக்குது. அதில் மாவு இருக்குது. இதில் வந்து மசால் வடை செஞ்சு மீதி மாவு இருக்குதுல இதிலே வச்சுருக்கேன் நான் இந்த பாக்ஸில். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன் இந்த பவுல், ப்ளூ கலர் பவுலில் நிறைய கலர்ஸ் இருந்து எனக்கு ப்ளூ பிடிக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் இந்த ட்ரேலேயே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, இன்னும் கொஞ்சம் காய்கறிகளாக இருந்தது இல்லையா, அதுமாரி கருவேப்பிலை கொத்தமல்லி மீதி இருக்கிறதெல்லாம் இந்தமாரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஸ்டோர் கிடையாது. இந்த பக்கம் எல்லாமே ஃப்ரூட்ஸு தான். இந்த ஃபஸ்ட்டு கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. இது முடிஞ்சதுன்னா கீழே எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். அப்பப்போ தேவையானது வாங்கிக்கிறது. அதை தவிர பார்த்திங்கன்னா ஆப்பிள் அதுமாரி உள்ளதும் சிலது வாங்குவேன். இந்த வாரம் இது வாங்கினா அடுத்த வாரம் வேறு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸும் மாற்றிப்பேன், அவ்வளோதான். இப்போ சைடில் இருக்கிற டோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். இந்த டோரில் ஏற்கனவே நான் காட்டின மாதிரி நெயில் பாலிஷ் தான் வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் தெரியல. மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் நிறையா ஸ்டோர் பண்ணுறதுல தேவையான பொருட்கள் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம், நானும் வீட்டிலே அதெல்லாம் பாதாம், வால்நட்டு, ஏலக்காய் அதுமாரி முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து முருங்கை விதை இருக்குல்ல அதுவும் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே டப்பாவில் சின்ன டப்பா பெரிய டப்பான்னு போட்டு வச்சுருக்கேன் நான். இதுதான் அந்த மிக்ஸ். இது வந்து ஒரு 2 பாக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டு அப்பாவுக்கும் பையனுக்கும் போட்டு ஆற்றி கொடுத்துறது. இந்த பக்கம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுல் பட்டர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மேலே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இந்த இடத்துல சாமிக்கு தேவையான பூவெல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் லெமன் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து மில்க் பாட்டில் அதெல்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டேன் நான். மில்க் பாட்டில் தான் மோஸ்ட்லி இங்கே இருக்கும். அதில் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லாம் ஜூஸ் வாங்கி வச்சுருப்பேன். இந்தமாரி லாக் பண்ணுற மாரி இருக்கும். அது தனித்தனியாக நம்ம அதுமாரி ஃப்ரெஞ்சு டோரில் இந்த பக்கம் தான் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம ஜாமானெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாமே எல்லா டோரும் திறக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறதுல.
இப்போ கீழே வந்து பார்க்கலாம். இந்த டோர் மேலே இருக்கல டோர், அதுக்கு டோருக்கு கீழே தான் இந்த லைட்டே எரியும். இதில் வந்து தேங்காய்லாம் வந்து ஒரு 3-4 தேங்காய் வாங்கிட்டு வந்து உடச்சி அதுமாரி வச்சுருவேன் நான். ஏன்னா இங்கேருந்து நம்ம போய் டவுனுக்கு போய் தான் வாங்கிட்டோன்னு, இல்லைன்னா மெயின் ரோடு போய் தான் தேங்காய் வாங்கணுங்கிறனால இதெல்லாம் வந்து நான்வெஜ், அதை ஃபிஷ்ஷு ப்ரான் இருந்தால் வாஷ் பண்ணி இதில் வச்சுப்பாங்க. அதுக்காக இந்த இடம் ரேராக திறக்கறனால இந்த பக்கம் வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு தூள், ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ காட்டினேன். குழம்பு தூள் எங்கள் வீட்டில் நான் எப்படி அரைப்பேன் அப்படிங்கிறத காட்டியிருப்பேன். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி இதில் தான் வச்சுப்பேன் நான் அந்த ட்ராயரில். கீழே இருக்கிறது வந்து சாம்பாருக்கு உள்ளது இது, இந்த தூள். இது ரெண்டும் இதில் தான் இருக்கும். அப்பப்போ பாட்டிலில் அதை ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து திருவி தேங்காய் வந்து சின்ன சின்ன கீட்டாக திருவி இதில் வச்சுருப்பேன் நான், டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்குன்னு. ரொம்ப அந்த ஃப்ரீசரில் வேறு எதுவும் இருக்காது. இந்த மாதிரி இருக்குது. அந்த பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌனாக இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டா ஈஸியாக காலையில் சட்னி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, மைதா, அப்புறம் கடலை மாவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜிலே வச்சுருப்பேன், அந்த வண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த ட்ராயரில் தான் இருக்குது. அதுக்கு கீழே உள்ள ட்ராயரில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அரைச்சி வந்து இதில் வச்சாச்சு. சப்பாத்தி, பூரி இதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக. வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு தேவைன்னா எழுதிக்கலாம் அப்படின்னு பென்சிலில் எழுதி வச்சுப்பேன் நான். அதில் இந்த பக்கம் அங்கங்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன், அவ்வளோதான். என்னப்பா வீடியோலாம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் எப்படி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க? வேறு என்னெல்லாம் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வைப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.